வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தேர்தலில் திமுக ஜெயிக்காதுங்க. திமுகவை தீர்த்து கட்டுறதுக்கு களம் இறங்கிட்டாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? திமுகவினர் தான், வேறு யாருமே இல்லை. பொதுமக்கள் கூட பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏன்டா நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க அப்படின்னு பொதுமக்களை கேட்குற மாதிரி தான் திமுக காரங்களுடைய அட்ராசிட்டி இருக்கிறது இன்றைக்கி. இதை நினச்சி அறிவாலயத்தில் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாரு. திமுக காரனை திருத்தவே முடியலையே, அதிகாரத்துக்கு வந்த உடனே அட்ராசிட்டியை ஆரம்பிச்சிட்றானே அப்படின்னு நினச்சி அறிவாலயத்தில் தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஏன் முதலமைச்சர் மீது இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. தலைமையில் இருக்கிறவங்க கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணணும். தேர்தல் நெருக்கமாக இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு தான் பொறுப்பு இருக்க வேண்டும். ஆனால் பொறுப்பை மறந்து திமுக காரங்க அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஊடகத்தில் இந்த செய்தியெல்லாம் வராத அளவுக்கு மறைச்சிடலாம். ஆனால் சமூக வலைத்தளங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்த காலகட்டத்தில் முதல்வரை பொறுத்த வரைக்கும் தடுக்க முடியவில்லை என்றால் தேம்பி அழுது தான் தீர்க்கணும். அதுதான் முதல்வர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம், செய்தியாகவும் காணொலியாகவும். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு காணொலி தருகின்றேன், அதை பாருங்கள். நான் எல்லாம் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் அது என்ன ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சைக்கிளில் தனியாக போயிட்டு டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு சைக்கிளில் தனியாக வருவேன். இப்போ அனுப்ப முடியுமா? ஒரு 14-15 வயசு பொண்ணை அனுப்ப முடியுமா? 15 வயசு பசங்க 20 வயசு பசங்க பூரா தப்பு பண்றாங்க. 17 வயசு பையன் கொலை பண்றான். இது எங்க போயிட்டு இருக்குது? எல்லாமே இந்த போதைப் பொருள் தான். நிறைய ட்ரக்ஸ், இது எல்லாமே கடத்தல், இது எல்லாமே நடக்குது. அதை நம்ம நாட்டுக்குள்ள விடலாமா? நாட்டுக்குள்ள உள்ள அலோவ் பண்ணலாமா? அதை இந்த காணொலியில் பேசுறது நடிகை ரேவதி மற்றும் சூரி 2 பேருமே திமுகவுக்கு ஆதரவானவர்கள் தானுங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கின்ற போது 2 பேரும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவானவர்கள். திமுக ஆட்சியில் இருக்கின்ற போது திமுகவுக்கு ஆதரவானவர்கள். சூரியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவே ஆட்சியில் இருந்தாலும் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் தான். அதுக்கு காரணம் திரைத்துறையில் இருக்கின்றார் சூரி. உதயநிதி கிட்ட தான் இருக்கிறது ஒட்டுமொத்த திரை உலகமும். அதனால் சூரியை பொறுத்த வரைக்கும் உதயநிதியை தாண்டி எதுவும் பேசிட முடியாது. ஆனாலும் உதயநிதியே அவர்களை கருத்தில் கொண்டாரோ என்னவோ தெரியல. நம்ம சூரிய அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கையும் போதைப்பொருள் நடமாட்டத்தையும் பொதுவெளியில் போட்டு உடைச்சிட்டாரு. ரேவதியை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு 60 வயதுக்கு மேலே ஆகுறது, அனுபவசாலி ஆயிட்டாங்க. இன்றைக்கி சின்னஞ்சிறு பெண்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான பாதிப்பு வருது என்பதை உணர்வுபூர்வமாக அறிந்திருக்கின்றார்கள், கண்கூடாக பார்க்குறாங்க. இந்த 2 பேருமே திமுக எதிராக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு பேசலைங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னவா இருக்குது என்பதை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. இப்படி வெளிப்படையாக பேசினாவது நம்ம திமுக அரசாங்கமானது நடவடிக்கை எடுக்காதா என்று அவங்க நினைக்கிறாங்க. ஒன்று, இவங்க 2 பேரும் நேரடியாக பாதிப்பு அடைந்திருக்கலாம் இந்த போதைப்பொருள் பழக்கத்தின் காரணமாக. அதனால தான் பொறுமையாக இருந்தவங்க இன்றைக்கி பொங்கி எழுந்திருக்கின்றார்கள். இப்படி பொங்கி எழுந்தவர்களுடைய வீடியோவை எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள். ஏன்னா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை தொலைக்காட்சியில் வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. ஆனால் கிடைத்த சான்ஸை எதிர்க்கட்சிகள் விட்டுருவாங்களா? இந்த வீடியோவை ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க எதிர்க்கட்சிகள். இந்த வீடியோவை பார்க்குற பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த 2 பேருமே செலிப்ரிட்டிஸு, இவங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அப்புறம் இவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டு இருக்கிற இந்த தருணத்தில், குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற நிலை இருக்கிற இந்த தருணத்தில் திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? திமுக காரங்களாக இருக்கக்கூடிய சூரியும் ரேவதி அவர்களும் பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கை பற்றி பொதுவெளியில் பேசி திமுகவை தீர்த்து கட்டுறாங்க. 2வது ஒரு செய்தியை சொல்கிறேன் நான். நம்ம தூத்துக்குடி தெரியுமா? பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாத்தான்குளம் தெரியுமா? சாத்தான்குளம் பக்கத்தில் முதலூர் தெரியுமா? முதலூரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. அங்கே 11ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவர்கள் சாதியை சொல்லி அடிச்சிருக்காங்க. மார்பு எலும்பை உடைச்சிருக்காங்க. மூக்கு, கண் மற்றும் கைகளெல்லாம் ரத்தம் பிச்சுக்கிட்டு வந்திருக்குது. இதை பற்றி ஆசிரியர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் மறைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய் அந்த மாணவன் சொன்ன பிறகு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறது. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டலில் கூட ஜாதி இருக்கக்கூடாது, பள்ளியில் கூட ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டமெல்லாம் போட்டார்.
ஆனால் உண்மையாகவே ஜாதி இவங்க ஒழிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒழிக்கவே இல்லை. பெரியார் காலத்திலிருந்தே நாங்கள் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜாதியை ஒழிக்கவே இல்லை. இப்போ ஏன் இதை சொல்கிற? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் அவனுக்கெல்லாம் என்ன புரிதல் இருக்கும்? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுறிய? அதெல்லாம் உணர்ச்சி பூர்வமான பருவம் இல்லையா? இதுக்கெல்லாம் முதல்வர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுது உடனடியாக களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். அப்படி நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த நடவடிக்கை கடுமையான நடவடிக்கையாக இருக்கணும். அப்படி கடுமையான நடவடிக்கையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மீண்டும் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோதலானது நிகழாது. ஆனால் இந்த அரசாங்கமானது இந்த மாதிரி மோதல்களை மூடி மறைக்கிறது, செய்திகளில் கூட வரவிடாமல் பார்த்துக்குது. நம்ம எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்களை எடுத்து பேசின பிறகு தான் திருமாவளவன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைந்த மாணவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அந்த கட்சிகள் எல்லாம் இதை பற்றி பேசலாம் இல்லையா? இல்லை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போகலாம் இல்லையா? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள தூக்கி சிறையில் வைக்கலாம் இல்லையா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு போராட்டத்தை அறிவிக்க, ஏன்பா சாத்தான் குளத்தில் தலித்து மாணவனுக்கு நேர்ந்திருக்கின்ற கொடுமை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாதா என்று அறிக்கை விட்ட பிறகு அதற்கப்புறம் காவல்துறையானது களத்தில் இறங்கி PCR சட்டம் போட்டு அந்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்படி சாதி ரீதியாகவும் வந்து மாணவர்கள் இல்லை இளைஞர்கள் ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போதைப் பொருளால் சீரழிகின்றார்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பழிவாங்கும் உணர்ச்சி என்பது அளவு கடந்து போகிறது. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். பெரும்பான்மையாக இந்த செய்தியானது ஊடகத்தில் வந்திருக்காது, வந்திருந்தா கூட பெட்டி செய்தியாக தான் வந்திருக்கும். ஏன்னா திமுக காரன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இருக்குது. திமுக காரனை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் வந்து விட்டால் அட்ராசிட்டியில் இறங்கிடுவானே, அதனால் ஊடகமானது இதெல்லாம் சொல்லியிருக்காது. நம்ம கிருஷ்ணகிரி ஓசூர் தெரியுமா, அங்கே சிவமூர்த்தி அப்படின்ற ஒருத்தர் இருக்கின்றார். தொழிலாளர்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் வீட்டுக்கு முன்பாக இருசக்கர வாகனம் இருக்கிறது. அந்த வழியாக ஓசூரனுடைய மேற்கு மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடியவர் வந்து சீனிவாசன், அவருடைய மகன் ஆதித்தன். அவர் இனோவா காரில் 2 பசங்களுடன் வராரு, ஃப்ரெண்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆதித்யா ஃபுல்லாக சரக்கில் இருக்கிறாரு, கார் எடுத்துக்கிட்டு வராரு. சிவமூர்த்தி வீட்டு முன்பாக இருசக்கர வாகனம் இருக்குது. காரு போகிறதுக்கு தடங்களாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டு முன்பாக யார ஆர்ன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தொழிலாளர்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரி சிவமூர்த்தி வெளியே வரார். வெளியே வந்தவருக்கும் ஆதித்யா அவர்களுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்குது. என்ன வாக்குவாதம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு சிவமூர்த்தியினுடைய மகன் கிருபாகரன் வருகின்றார். கூடவே கிருபாகரனுடைய மனைவி கையில் குழந்தையை எடுத்துக்கிட்டு அம்சா என்கின்ற பெண்மணியும் வெளியே வருகின்றார்கள். வந்தால் இந்த மாவட்ட துணை செயலாளனுடைய மகன் ஆதித்யாவும் அதிகாரியாக இருக்கக்கூடிய சிவமூர்த்தியும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. பிறகு ஏன்பா சண்டை போடுற, வண்டியை நாங்கள் வந்து ஓரம் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவமூர்த்தியும் சிவமூர்த்தி மகனும் வந்து பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனத்தை அப்புறப்படுத்த பார்க்குறாங்க. இந்த இருசக்கர வாகனத்தை அப்புறப்படுத்துகின்ற தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம ஆதித்யாவும் அவங்க ஃப்ரெண்டுங்கள் தான் ஃபுல் போதையில் இருக்காங்களே, அடா என்னையே தொட்டு பார்த்துட்டியா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்ற திமிரில் காரை வேகமாக பின்னோக்கி எடுத்து அப்புறம் முன்னோக்கி வேகமாக ஓட்டிகிட்டு வர்றாங்க. பிறகு சிவமூர்த்தி அவங்க மருமக அவங்க மகன் குழந்தை கையில் இருக்கு இல்லையா, அவங்க மீதெல்லாம் மோதுறாங்க. அப்படி மோதுகின்ற தருணத்தில் எல்லாருமே காயமடைகின்றார்கள். காருக்கு அடியில் சிவமூர்த்தி வந்து சிக்கிக்கிறாரு. அவர் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காயமடைந்து விடுகின்றார். உடனடியாக ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைச்சி செல்லுகின்றார்கள். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா சிவமூர்த்தி தொழிலாளர்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரி உயிரிழந்து விடுகின்றார். திமுகவினுடைய துணை மாவட்ட செயலாளருடைய மகனுடைய செயலை பார்த்தீங்களா? போதை போட்டால் எதிர்க்க யாருக்கு இருக்காங்க கூட தெரியல. அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்று பல தருணங்களில் பேசியிருக்கிறாங்கோ. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கலாமே. மணலை கடத்துறாங்க இல்லையா, அவங்கள தடுத்ததுக்காக விஓ ஆஃபீஸ்லேயே போயிட்டு விஓவை வெட்டி படுகொலை செய்தார்கள். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு இங்கே வீட்டுக்கு முன்பாக இருந்த இருசக்கர வாகனத்தை அப்புறப்படுத்துறோம் இல்லையா, அப்படி அப்புறப்படுத்துவதற்குள்ளாக கூட பொறுமை இல்லாமல் பேசி தீர்க்க வேண்டிய இந்த பிரச்சனைக்கு காரை ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. சரி, இப்படி மாவட்ட துணை செயலாளருடைய மகன் ஆதித்யா ஏற்றி கொலை பண்ணிட்டாங்க. என்ன வழக்கு பதிந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விபத்துன்னு தான் பதிந்திருப்பாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி இல்லையா? அதனால் இந்த மாதிரியான செயல்களால் வந்து பார்த்திங்கன்னா திமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறவே பெறாது. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்களுடைய
செயற்குழு கூட்டம் என்று தான் நினைக்கிறேன். புலம்பி தீர்த்தார். காலையில் எழுந்தா நம்ம கட்சிக்காரங்க என்ன 7:30 கொண்டு வந்துடுவாங்களோ, என்ன கொண்டு வந்துட்டாங்களோ என்ற எண்ணத்துடன் தான் பேப்பரையே பார்ப்போம்பா. தூக்கமே வரல. என்னுடைய உடம்பை பார்த்தியா, உங்களை எண்ணி தான் வேதனை அடைகின்றேன் அப்படின்னு சொன்னார். இப்போ தேர்தல் நேரத்தில் திமுக காரங்க வரிசையாக அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தா திமுகவுக்கு எவன் ஓட்டு போடுவான்? சரி, இதை நீங்கள் காணொலியாக பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ நான் சொன்னேன்ல, காரை ஏற்றி கொண்டாங்களே, அதை காணொலியாக பார்த்தா எப்படி இருக்கும்? இதை பாருங்க. ஏப்பா இதுவாப்பா நம்ம துணை மாவட்ட செயலாளர் பையன் கார் ஏற்றி கொண்டானே அந்த நிகழ்வா இது? என்னய்யா இப்படி கண்மூடித்தனமாக ஓட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இது கிருஷ்ணகிரி ஓசூரில் நடந்த துணை மாவட்ட செயலாளர் மகன் செய்த விபத்து கிடையாது. இது கமுதியில் நடந்த போதை ஆசாமிகள் செய்த கார் ஓட்டுற நிகழ்வு. ரோட்டில் தானே கார் போனோம், ஆனால் கடையில் போது ஒரு காரு. அது மட்டும் இல்லை, முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறம் போய் சாலையின் அந்த பக்கம் மோதுவான். அந்த பக்கம் மோதின பிறகு சாலையிலவா வந்து பார்த்தீங்கன்னா காரை ஓட்டிகிட்டு போனோம், ரிவர்ஸில் வேகமாக வரோம். கொஞ்சம் ஏமாந்துருந்தா அங்கே இருக்கின்ற எல்லா ஆட்களும் காலியாக இருப்பாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? அங்கே ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு காவல் இருக்கிறாரு. அவர் இந்த காரு தாறுமாறாக ஓடுற விஷயத்த வீடியோ எடுக்கிறார கண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போதை ஆசாமி இருக்காங்க, கஞ்சா ஆசாமி இருக்காங்க, அவங்க தொடர்ந்து விபத்துகளை ஏற்படுத்துகிறாங்க. உடனடியாக அவங்கள கைது பண்ணணும்னு எண்ணம்லாம் இல்லை, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கார். இந்த பக்கம் வரவன் அந்த பக்கம் போகிறான், அந்த பக்கம் வரவன் காரில் மோதுறான், நேராக கடையில் மோதுறான். கிட்டத்தட்ட 3 பேருக்கு படுகாயம். இந்த மாதிரி போதைப் பொருள் புழக்கமானது அதிகரித்து இருக்கிறது. இவையெல்லாம் பார்த்துட்டு பிறகு திமுகவுக்கு ஓட்டு போகணும் என்ற எண்ணம் வரும். இவங்க அத்தனை பேரும் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் திமுக காரன் தான். ஸோ நம்ம இந்த வீடியோ முழுவதும் பேசியிருக்கோம் இல்லையா, பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்களே தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. அதனால தான் திமுகக்கு நெருக்கமாக இருக்காங்கள்ல, அவங்க கூட இந்த போதை கலாச்சாரத்தை கண்டு வேதனை அடைகிறாங்க. நம்ம பொது வழியில் பேசினாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த போதை ஆசாமிகள் வந்து காரை விட்டு இறங்க மறுக்கிறாங்க. காரை உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய போதை ஆசாமிகளை வெளியே இழுத்து போடுறாங்க. அதற்கு பிறகு காவல்துறையானது கைது பண்ணிக்கிட்டு போகுது. ஸோ பட்டி தொட்டியெல்லாம் போதைப் பொருள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. அண்ணாமலை கூட வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டையில் எங்கெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எல்லா விவரங்களும் தெரிந்த பிறகு கூட இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்புறம் எப்படி திமுகவுக்கு மீண்டும் ஓட்டு போடணுன்ற எண்ணம் வரும்? நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பிறந்த நாள் வரைக்கும் பொங்கலில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு 2 மாத காலம் வந்து தமிழ்நாட்டு மக்களை பரிசு பொருட்களால் குழப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, குளிக்க வச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் வாங்கி கொடுக்குறாங்க. எதுக்கு? மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிவிட்டு. அப்போ கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற சூழ்நிலை காரணமாக பணமும் பரிசு பொருளும் வாங்கின்னு நம்ம யாரா சாவறதுன்னு சொல்லிவிட்டு திமுகக்கு எதிராகவே இருக்கிறாங்க மக்கள். இதெல்லாம் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துருப்பாரு நம்ம முதலமைச்சர். உடனடியாக என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பாஜகவையும் அதிமுகவையும் காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்களோ கேஸ் போட்டு, அதனால் முன்னாடியே உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 மாதத்துக்கான தவணை தொகையும் அப்புறம் ஒரு 2000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கோடை சிறப்பு நிதியாக கொடுத்து 5000 ரூபாயை பேங்க்கில் வரவு வச்சுட்டார். இதற்கு பிறகாவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி திமுக காரங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் மறந்து போயிட்டு நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சார். ஆனால் கள நிலவரம் அது கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாதிப்படைகின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் சாமி திமுக வேண்டாம் என்று முடிவெடுத்துட்டாங்க. இப்படி திமுக வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகு அப்புறம் திமுகவுக்கு எவன் ஓட்டு போடுவான்? அதுலேயும் திமுக காரனே உள்ளூரில் இருந்துக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஊரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அமைச்சர் பெருமக்களும், முதலமைச்சரும் பணமாக கொடுத்தா கூட உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுக காரன் கை வச்சுன்னு காலை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டானே. அந்த அட்ராசிட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனுதினம் பாதிப்படைகின்றார்களே, அப்புறம் எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க? அதனால் அடுத்த தேர்தலில் திமுக ஜெயிப்பது சத்தியமாக முடியாத காரியம். திமுக காரன் திருந்தன நன்றி ஒருபோதும் திமுக பக்கம் மக்கள் திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்படின்றது நம்முடைய எண்ணம். யாராவது போதை ஆசாமி தப்பி பண்ணால் கூட திமுக காரன் தான் போய் தட்டி கேட்கணும். அவனுக்கு தான் ரொம்ப பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஆட்சியில் அவன் தான் இருக்கிறான். ஆனால் அவனே தப்பு பண்ணுகின்ற போது அப்புறம் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை மாற்றணும் என்று தான் நினைப்பாங்க. பார்க்கலாம் மாற்றுகின்றார்களா? மீண்டும் ஒரு இலவச அறிவிப்பை கொடுத்து முதலமைச்சர் மீண்டும் மக்களை திடீர்னு இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி வாக்குகளை வாங்கி 2வது முறையாக வெற்றி பெற்று விடுவாரா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு விருப்பமா திமுக ஆட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு? நன்றி நண்பர்களே.